ஹாய், இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ. புக் பேர் த வீவர் பேர்ட்ஸ் நெஸ்ட். இந்த புக்கோட ஆத்தர் வந்து திபன்விதா ராய், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பை அனுப்ரேம். இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறவங்க வந்து நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து மோர் தென் 60 ரீஜனல் லாங்குவேஜஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கு வந்து எனக்கு 60 ருபீஸ், நான் வந்து 50 ருபீஸ் இல்லை 45 ருபீஸ்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் புக் ஃபேரில். எனக்கு ப்ரைஸ் வந்து சரியாக ஞாபகம் இல்லை. சரி, இந்த புக்கை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு இந்த புக்கை ஃப்ளிப் த்ரூ பண்ணி காட்டுறேன். இதில் இருக்க பிக்சர்ஸ் தான் மெயினான விஷயம். இதில் இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் எப்படி தெரியுதுங்கிறது என்னால் தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக அருமையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஜஸ்ட் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புக்கில் வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ரொம்பலாம் இல்லை, பேராகிராஃபாக ரொம்ப இருக்கிற மாதிரி, குழந்தைங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸு, ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள், கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு சில கதைகள்லாம் இதில். ஒரே ஒரு கதை தான், இது ரொம்ப நல்லா இருக்குது. நிறையா அனிமலோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே இதில் காட்டியிருக்கிறாங்க, என்ன செய்யும் எப்படி பண்ணும் அப்படின்றது கடைசியில். ஓகே, இந்த தூக்கணம் குருவி கூடு அப்படிங்கிறது தான் இந்த வீவர் பேர்ட்ஸோட இந்த கதை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரி இருக்குது. அந்த ஃபேரி வந்து சம்மர் சீசன் வருது, ஸ்ப்ரிங் சீசன் வருது. ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ, கார்டன் ஃபுல்லாக வந்து நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி என்ன சொல்கிறது, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அழகழகாக விதவிதமான கலர்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன நடக்கணும், இந்த ரோஸ் பெட்டல்ஸில் தான் இந்த ட்விங்கிள் ஃபேரிங்கிறவங்க படுத்து தூங்கிட்டுருக்கா. அவங்களோட ஒரே வேலை என்னென்னா பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அட் த சேம் டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஒவ்வொரு பேர்டும் என்னென்ன செய்யும் ஸ்ப்ரிங் டைமில் அப்படிங்கிற மாதிரி இதில் காட்டியிருக்காங்க. பட்டர்ஃப்ளைஸ், பீஸ் வந்து வெரி பிஸியாக இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ்லேருந்து தேன் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அடுத்து வந்து கேட்டர்பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ட்ரம் ஸ்டிக் ட்ரீ இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு அதை கேதர் பண்ணி அதனோட பியூப்பாவில் போய் அது ரெஸ்ட் பண்ணிக்குது. அடுத்து ஸ்குவிரில்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணுது. அடுத்து ரேட்ஸும் அதே மாதிரி நிறைய குட்டி குட்டி வீட்டு, லெக்யூம்ஸு, கிரெயின்ஸு இதெல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸ்ப்ரிங் சீசனில். அடுத்து சன்னி பிரைட் சீசனில் இதுங்க எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ என்ன பண்ணுறா, இந்த ட்விங்கிள் ஃபேரி என்ன செய்கிறா அப்படின்னா, ஷி வாஸ் ஜஸ்ட் டான்ஸிங், சிங்கிங், அப்படியே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஃப்ளை பண்ணி போயிட்டே இருக்காங்க. அவங்க படுத்துருக்கிறது வந்து ரோஸ் பெட்டல்ஸில் படுத்துருக்கும் போது சாஃப்டாக இருக்குது. ஷி கேன் ஸ்ட்ரெச் ஹர்செல்ஃப், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது இந்த ஃபேரிக்கு இவங்க ஏன் இப்படி வந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க ரசிக்காமல், ஒவ்வொன்றும் வேலைன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, ஏன் நீங்களாம் ஒரு ஃபூல்ஸா அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஸ்ப்ரிங்கு முடிஞ்சதுக்கப்புறம் சம்மர் சீசன் வருது. ஸோ சம்மர் சீசனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசன் ஆஸ் யூஷுவல் வெயிலெல்லாம் வந்தோடனே ஃப்ளவர்ஸ்லேருந்து ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்சு பூ பூக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு காய் காய்ச்சி ஃப்ரூட்ஸ் ஆகிறது, அந்த வேலையை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ரோஸ் பெட்டல்ஸோட இடமும் பூ பூக்கிறதும் குறைஞ்சி போயிடுது. அப்போது அந்த நேரத்தில் இந்த ஃபேரியால் வந்து காலை கையை ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி படுக்க முடியல. ஸோ எங்கேயாவது போய்க்கலாமா, தண்ணி இல்லை, ரொம்ப வெயில் தாங்க முடியாமல் ஸ்கின்னெல்லாம் பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவள் என்ன பண்ணுறா, ஒரு பக்கத்தில் இருக்க பேர்டுக்கிட்ட போய், நான் உன்னோட டுன்டினி பேர்டு, அதாவது இந்த தூக்கணாக்குருவிக்கிட்ட இருக்குது, நான் உன்னோட கூட்டில் இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கலாமா, கொஞ்ச நாள் நான் உன் கூட தங்கிக்கலாமான்னா, இல்லை எனக்கே இடம் பார்த்தலை, நீ வேறு எங்கேயாவது பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஸ்பைடர் கிட்ட போய் கேட்குறா, நான் இன்னைக்கு உன்னோட காப்வெப்பில் தங்கிக்கலாமா அப்படின்ட்டு, நோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்பேஸ், எனக்கே பார்த்தாது அப்படின்னா. அடுத்து ஸ்குவிரில்ஸ் கிட்ட போகும்போது கரெக்டாக எனக்கு மட்டும்தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஓட்டையெல்லாம் நான் கரெக்டாக வந்து கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ என்கிட்டையும் ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, வெயிலே நிற்கும் போது அவளோட விங்ஸ் எல்லாமே வந்து ஃபேட் ஆகுது. ஸோ சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் ஃபைனலாக வேறு வழி இல்லை
நமக்குன்னு ஒரு வீடு கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத ட்விங்கிள் உணர ஆரம்பித்ததுக்கப்புறம் அவள் போய் கொஞ்சமாக வந்து பக்கத்தில் இருக்க லீவ்ஸு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பின் பண்ணி கொஞ்சம் கட்ட ஆரம்பித்தோடனே பக்கத்தில் இருக்க பேர்ட்ஸு பக்கத்தில் இருக்க மித்த பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து இவளை ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படி கூடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கூடு கட்டி முடித்ததுக்கப்புறமா இவ ட்விங்கிள் ஃபேரி கட்டின வீடு பார்த்தோன்னா ஒன்றும் ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது, ஒரு அமெச்சூர் கட்டின மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து ப்ரொஃபஷ்னல் பேர்ட்ஸ் செஞ்ச மாதிரிலாம் இல்லை. பட் எனிஹவ் இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் ஹர். அப்பாடா நமக்குன்னு ஒரு வீடு வந்துருச்சுப்பா, ஸோ தெர் இஸ் நத்திங் பெட்டர் தேன் யுவர் ஓன் ஹோம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்கிறத பார்த்துட்டு ஃபேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளுக்கு அவளோட நெஸ்ட்டில் போய் தங்கிக்கிறாள். இப்படி கொஞ்ச நாள் இப்படியே நெஸ்ட்லேயே இருந்து மந்த்ஸ் ஆஃப்டர் மந்த்ஸ் அவள் ஷி பிகம் அ பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ட்விங்கிள் ஃபேரியோட கதை. இந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுக்கு ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது, கதையும் நல்லாயிருக்கு. இது வந்து லைட்டாக வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும்போது இட் இஸ் லைக் ஜஸ்ட் லைக் அ காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான், ரொம்ப நல்லாயிருக்கு.